ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்துல சமீபத்தில் ரிலீஸ் ஆகி பல கோடி ரூபாய் வசூல் பண்ண மரண மாஸ் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையில ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். அவன் வாழைப்பழத்துல விச ஊசியை சொருவி வாயிலையும் சொருவி விட்டுட்டு போறான். அவன் ஏன் பண்றான், எதுக்காக பண்றான், இதுக்கான காரணம் என்ன, அவனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம லைக் கொடுங்க, எனக்கு யூஸ்ஃபுல் இருக்கு. பின்னரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கிரைம் நியூஸ்ல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள ஒரு சைக்கோ கில்லர் கொடூரமான முறையில கொலை பண்ணி அவனோட வாயில வாழைப்பழத்தை சொருவி விட்டுட்டு போகக்கூடிய அப்படிப்பட்ட கொடூரமான கொலை பண்ற ஒரு சைக்கோ கில்லரோட கதையை பத்தி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது எதனால அவன் பண்றான் அப்படின்னா 90s காலகட்டத்தில் குமார் சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை யாரும் கூட இருந்த சக நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்களாம். இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மனைவியும் தூக்கு மாட்டி இறந்துடுறாங்க. சோ அப்பா அம்மா 2 பேருமே இறந்ததை தான் ஒரு மகனான 8 வயசு பையன் பார்த்ததுனால 25 வருஷம் கழிச்சு பழி வாங்குறதுக்காக வாழைப்பழத்துல விச ஊசியை செலுத்தியும் உடம்புல அங்கங்க பிளேடால கிழிச்சியும் கடைசியா வாழைப்பழத்தை வாயில சொருவி விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சைக்கோ கில்லரோட வாழ்க்கை வரலாறை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி பேடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரியான கொலைகள் தொடர்ச்சியா நடக்கிறதால ஊருக்குள்ள எல்லாருக்கும் சில நேரத்துல பயமும் வருது. பயத்துல செத்தவன் 4 பேர், ஆனா கொலை பண்ணி செத்தவன் 2 பேர் இப்படின்னு ஒவ்வொரு நியூஸா அப்படி போய்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த சைக்கோ கில்லரை பத்தி தான் நமக்கு இங்க காமிக்க போறாங்க. ஆரம்பத்திலே ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். இங்க யாரோ ஒரு நபர் எங்க பாக்குறான். அவனை பார்த்து அடுத்த நிமிஷம் கடத்திட்டு போயிட்டு அவனோட இடத்துல வச்சு கொடூரமா அடிக்கிறான். என்ன தயவு செஞ்சு சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஊக்கு வச்சு அவனோட உடம்பு அங்கிட்டு இங்க கிழிக்கிறான். கிழிச்சது மட்டும் இல்லாம ஒரு வாழைப்பழத்துல ஒரு விச ஊசியை செலுத்தி அவனோட வாயிலையும் சொறி விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறான். சோ இப்படி கொடூரமா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த நியூஸ் சேனல் அப்படின்னு பயங்கரமா வைரல் ஆகுது. இந்த மாதிரியான கொடூர கொலைகள் இதாவது 3வது தடவை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போலீஸ்காரங்களா தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியான்னு கிழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேலிடத்துல இருந்து போலீஸ்காரங்க இதை பாருங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. கொலை பண்ற ஒரு சைக்கோ கில்லருங்கிறது மட்டும்தான் தெரியுது. அவன் இதுக்கு முன்னாடி கொலை பண்ண பேட்டர்னும் இப்ப நடந்திருக்கிற பேட்டர்னும் வச்சு பார்க்கும்போது ஒரே ஆள் தான் அந்த கொலையை பண்றாங்க அப்படிங்கறத டிபார்ட்மெண்ட் மூலம் சைடுமா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பட்டிமன்றமே நடக்குது. இதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஒரு சைக்கோ கில்லரை இங்க கூட்டு வந்து சைக்கோ கில்லர்கள் எதனால இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுவும் இல்லாம அவங்க பழி வாங்குறதுக்காக கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேட்டிஸ்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல இங்க ஒரு வயசான ஒரு அம்மாவை காமிக்கிறாங்க. இந்த அம்மாவை அவங்களோட பிள்ளைய 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பேத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க கிக் பாக்ஸிங்காக இந்த அம்மா சேர்த்து விட்டுருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு தற்காப்புங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டதால இது உங்க அப்பாக்காரருக்கு பிடிக்கல. இந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்துல பொண்ணு வெளியே போயிட்டு வர, அதுவும் இந்த சைக்கோ கில்லருங்க தொல்லைங்க வேற தாங்க முடியல, பயந்துகிட்டு இருக்க. பொண்ணு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறா. இனிமே கிக் பாக்ஸிங் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா பொண்ணு கொஞ்சம் தைரியமான பொண்ணு, அதனால பொண்ணு பேச்ச மீற முடியாதுங்கிறதுக்காக சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்தவனே சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு, அப்பாவுக்கு தெரியாம. அதே இடத்துல பாட்டி, நீ ஒரு பையனை லவ் பண்ற இல்லையா லூக்கு, அவன் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நானும் உனக்கு ஃபாலோ பேக் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல இந்த பொண்ணு, நானே அவனை பிரேக்கப் பண்ண போறேன், நீ எதுக்கு அவனை ஃபாலோ பண்ண போற, தேவையில்லாம அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு திட்டிட்டு போகுது. இங்க பிரஸ் மீடியாவை வச்சு ஒரு பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. உளவுத்துறை புதுசா ஒரு போலீஸ் ஆபீசரை நியமிச்சு அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்க சொல்லி இங்க போலீஸ்காரங்க உத்தரவு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள், இப்ப நடக்கக்கூடிய கொலைகள், இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அவரை யாரு அப்படின்னா பல கேஸ்களை சீக்கிரமா முடிச்சு கொடுத்திருக்கிற அஜய் ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை இங்க போட்டிருக்காங்க. அவரு பயங்கரமான ஆளு, யாருக்கும் பயப்பட மாட்டாரு அப்படின்னு கொஞ்சம் பில்டப் அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த அஜய் போலீஸ்காரரை நமக்கு காமிக்கிறாங்க. உட்காந்து ஒப்பேரி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாரு மனுஷன். ஒரு சைக்காலஜி டாக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் காதலிச்ச பொண்ணு இவரை விட்டுட்டு போயிடுச்சாம். அது இல்லாம கடைசியா இவர் ஒரு நாய் வளர்த்திருக்காரு, அந்த நாயை இவரை விட்டுட்டு போயிடுச்சு. இப்படி என்ன எந்த நாயுமே அவன் கூட இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்பவே டிப்ரெஷன்ல அழுதுகிட்டு இருக்கிறாரு. அழுகையும் சில தடவை வர மாட்டேங்குது சொல்லிக்கிட்டு இருக்க. டாக்டர் இதை பாருங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்க உங்க வேலையில போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும். அதுவும் இல்லாம நீங்க அழுகணும்னு தோணுச்சுன்னா ஓடு அழுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட இதே இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஒரு போலீஸ்காரங்கிற ஒரு இதுவே இல்லாம சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாரு. சரி டாக்டர், இனிமே நான் ஒழுங்கா அது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு கழுத்துல போட்டு விட்ட சங்கிலி இவர் கையில வச்சிருப்பாப்புல, அதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து திரும்ப கிளம்பி வர்றாரு. அழுகிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்ப கூலிங் கிளாஸ் கணக்கு
கண்ணாடியை போட்டுக்குவாரு. போட்டுட்டு இருக்கும்போது மீடியாக்காரங்க இருக்காங்க. இவர் எந்த பெட்டியுமே குடிக்கல, ஆனா அவங்கள ஒன்னு கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி டியூட்டில ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷம் சைக்கோக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சைக்காலஜி டாக்டர் பாக்குறதுக்காக வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த சைக்கோ கில்லர் பாத்துக்கிட்டு இருக்கான். சந்தேகப்படுற மாதிரி யாராவது கிடைச்சாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் போகுது. அது மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இங்க இருக்கிற சைக்கோ கில்லர் முடிவெட்டுறதுக்காக உட்காந்து மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு இடத்துல போலீஸ்காரங்க எல்லாருமே சுத்து போட்டுக்கிட்டு இருக்க தளபதி ஸ்டைல்ல நம்ம ஹீரோவை இங்க காமிக்கிறாங்க. தண்டால எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே போலீஸ்காரங்க எல்லாம் சுத்து போட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து அவர் வெளியே கூட்டு வரும்போது விஜய் மாதிரியே கையெல்லாம் அசைச்சு பயங்கர மாஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம படத்தோட ஹீரோ லூக். அவரை இங்க நமக்கு காமிக்கிறாங்க. தலைவா தலைவான்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மக்கள் முன்னாடி இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவரை பெயில்ல எடுக்கிறதுக்காக கேஸே போடக்கூடாதுங்கிறதுக்காக கூட வக்கீல கூட்டு வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரு யோ இவரை சந்தேக பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம், இவர் நிறைய இல்லீகல் வேலையெல்லாம் பார்த்திருக்கிறான்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கூட இருக்கிற அதே ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை இப்ப செக்லெஸ்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு அனுப்புறதுக்காக 16 லட்சம் செலவு பண்ணி இவங்களே அனுப்புறாங்களாம். அப்படி என்னையா அவன் பண்ணிட்டான்னு இவனை வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரர் கேட்கும் போதுதான் சில விஷயங்களை கிராம மக்கள் செய்யறாங்க. இவரை பிடிச்சு போய் அதை செய்யல, இவரை இங்க இருந்து எப்படியாவது துரத்தணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயமும் ஆறாவரமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை நீங்க மட்டும் வெளியே விடல அப்படின்னா மக்கள் போராட்டம் பண்ணுவோம் சொல்லிட்டு நிறைய மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனோட தொல்லை பயங்கரமா தாங்க முடியல, இவனை எப்படியாவது ஊரை விட்டு அனுப்புங்கிறதுக்காக தான் இந்த மோட்டிவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னையா உங்களை டார்ச்சர் பண்ணிட்டான்னு சொல்லி கேட்டா ஊர்ல 2 லவர்ஸ் யாராவது பேசினாங்கன்னாக்கா ஊருக்கே கேட்கற மாதிரி மைக்க போட்டு வச்சு விட்டுறாரு. ஊர்ல இருக்கிற பிரசிடென்ட் இருக்காரு, அவரு நைட் டைம்ல கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்காக நிறைய ப்ளூ படம்லாம் பார்த்திருப்பாரு. அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து நோட்டீஸ் போர்டுல வச்சு விட்டாரு. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதையே எடுத்து OLXல போட்டு விற்கிறதுக்காக ஆட் கொடுத்த ஒரு மகாபிரபு தான் இவர் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஏட்டையால சொல்லும் போது யோ நீதானா அது கன்னு ஃப்ரீன்னு வேற நீ ஆஃபர் கொடுக்குற, ஏயா போலீஸ் ஸ்டேஷனை போய் எவனா OLXல விற்பானையா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா சட்டத்தை பாதுகாக்கிற போலீஸ்காரங்களே சட்டத்தை கைவிட்டுருச்சு, அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா என்ன இல்லனா என்ன, அதனாலதான் OLXல போட்ட அப்படி சொல்லும்போது அப்ப நீ கண்டிப்பா இங்க இருக்க கூடாது, நீ இருந்தா என்னை சாவடிச்சிருவ, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் ராஜா அப்படின்னு சொல்லி இவரை விடுதலை படி விட்டுறாங்க. திரும்பவும் அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. கற்பனை இங்க இன்னொரு நபரை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா சின்ன வயசுல காணாம போயிட்டாரு, அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல, அவரு கிடைக்கணுங்கிறதுக்காக சில பூஜைகள் எல்லாம் பண்ணி அங்க சாமி கும்பிட்டு இருக்காரு. அதே இடத்துல இன்னொரு பையன் வரான், எங்க அப்பாவும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி இந்த பெரியவர் அழுதுகிட்டு இருக்கிறாரு. அதே இடத்துல அந்த பையன் உங்க அப்பாவும் கிடைப்பாரு எங்க அப்பாவும் கிடைப்பாருன்னு குச்சி மிட்டாய் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதே இடத்துல உங்க அப்பா எப்படி காணாம போனாரு சொல்லி கேக்குறாரு. நெஞ்சில வேற பச்சை குத்தி இருக்காரு, சின்ன வயசுல காணாம போயிட்டாரு, இதே மாதிரி பச்சை எங்க அப்பா கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ண இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு பஸ்ல. இவருக்கு கல்யாணம் நடக்குதுனாலே இதே ஊர்ல இருக்கிற சில நல்ல மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆள் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி ஏதோ போட்டு கொடுத்துறாங்க. இப்படின்னு நிறைய தடவை இந்த மாதிரி கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்றுருக்கு. இப்ப 22வது பொண்ணா பார்த்திருக்கிறாரு. இந்த தடவை எவனாவது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவனோட உடம்புல உசுறு இருக்காது அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுறாரு. அதுவும் இல்லாம 16ஆம் தேதி என்னோட கல்யாணம் இருக்கு, எல்லாரும் மறக்காம வந்து வாழ்த்திட்டு போகணும்னு சொல்லி எல்லாருக்கும் மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த பஸ் எடுத்துட்டு இவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம லூக் ஹீரோவை காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டார் இல்லையா, இப்ப அவளோட காதலிக்கு பிரேக்கப் சொல்லிட்டாலாம். அதுக்காக அவ சொல்றதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்டு வா மச்சான்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கார சொல்லி அனுப்பி விடுறான். அதே இடத்துக்கு நம்ம லூக்கு போயிட்டு தைரியமா சொல்லுவான்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தி சரக்கு அடிச்சா இல்லையா, அவ தான் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவ என்ன சொல்றான்னா இது மாதிரி உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ ஒரு லூஸ்ன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனால இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது ஏய் அப்படிலாம் சொல்லாதடி, நீ தண்ணி என் உலகம், என் செல்லம் இல்ல, என் கண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி மூக்கிலே ஒரு பஞ்சு வச்சுட்டு போயிடுறான். இங்க இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. இந்த சத்துணவு மாவெல்லாம் சரியான நேரத்துக்கு குழந்தைங்களுக்கு போகலன்னு சொல்லி ஒரு ஆபீசரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. அது எல்லாமே நம்ம எஸ்கே சார் தான் பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயா அந்த எஸ்கேன்னு சொல்லி கேட்டா இங்க அந்த சைக்கோவை நமக்கு காமிக்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு கொடூரமான சில கதைகளை சொல்றான். ஒரு சுடு தண்ணியில போட்டு முக்கி எடுக்கணும், அவன் உடம்ப கண்டமணிக்கு வெட்டணும், இப்படின்னு சில கொடூரமான கதைகளை சொல்ல சில பசங்க பயந்து போய் அழுக ஆரம்பிக்குது. அதுல ஒருத்த மட்டும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான், ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற சில டீச்சர்ஸுங்க வந்து உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அவரை விரட்டி அனுப்பி விடுறாரு. ஆனா அங்க ஒரு பையன் இருந்தான் இல்லையா, புள்ளிங்க மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு, அவன் மட்டும் அங்கிள் நாளைக்கு வந்தீங்கன்னா மீதி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறான். இன்னொரு சீன்ல இப்ப நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான்
தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வரப்போகுது. கரெக்டா 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நிறைய கேக்ஸ் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியான நேரம் வர வரைக்கும் உள்ள ரூம்ல உட்காந்துருக்கா. அவங்க அப்பா பாட்டி எல்லாருமே வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம லூக்கு அவரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணு. அப்போ பாட்டிக்காரங்க ஒரு gift கொடுத்துருக்காங்க. பெப்பர் ஃப்ரேவாம். பெண்களோட பாதுகாப்புக்காக பெப்பர் ஃப்ரே எப்பயுமே அவசியம் சொல்லி gift கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல இவன் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியே பலூனு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது காதல சொல்லி திரும்பவும் கரெக்ட் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணலாம்னு சொல்லி தான் அங்க வந்திருப்பான். ஆனா இந்த பொண்ணு காலை கட் பண்ணி விட்டுருச்சு. அதனால சோகத்துல எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சுட்டான். இங்க இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. ஒரு பெரியவரா அவங்களோட பையன் ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்க்கறதுக்காக வந்திருக்கிறான். ஆனா அதே இடத்துல இருக்கிற அந்த அநாத ஆசிரமத்தை நிர்வகிக்கிற அந்த ஆளு, ஏன்பா இந்த மாதிரி வயசுல பெத்தவங்களை இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு போறீங்க, சேர்க்கறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் ஒரு தடவை யோசிச்சுக்கங்கன்னு சொல்லும்போது, இப்ப நீங்களே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு வயசுல ஒரு பையன் இருக்கான், உங்களுக்கு வர மருமக பின்னாடி பட்டாக்ஸ்ல தட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிதான் அந்த ஆளு பண்ணிட்டான், என் பொண்டாட்டியோட பட்டாக்ஸை தட்டிட்டான் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்பா வந்தாலும் இங்கதான் இருக்குன்னு சொல்லி சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெரியவர் அங்க இருக்கிற கேர்ள்ஸுங்க கூட ஜாலியா குஜாலாவா இருக்கிறாரு. ஆளு கொஞ்சம் பொம்பளை சோக்கு கேட்கக்கூடிய ஆளு போல இருக்கு. அப்படியே இன்னொரு சீனை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இந்த சைக்கோ கேஸை எடுத்து நடத்தக்கூடிய அந்த போலீஸ்காரு அவரோட நாயை காணா இல்லையா, அந்த நாயை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் தரான் அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 ரூபாய் ஆஃபர் எல்லாம் பண்றாரு. நிறைய இடத்துல போஸ்டர் எல்லாம் அடிக்கிறாரு. அவர் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி தெரியல, ஆனா அவரோட நாயை தான் தேடிட்டு இருக்காருன்னு ஒரு பக்கம் போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல இந்த பக்கம் கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு இல்லையா அந்த டிரைவர், அவரு அவங்களோட காதலி கூட கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு கூட ஜாலியா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோட காதலிக்கு நிறைய மெசேஜ் எல்லாம் பண்றாரு. ஆனா அந்த காதலி ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. இன்னொரு கட்டத்துல அந்த சைக்கோ கில்லர் திரும்பவும் இன்னொரு கொலையை பண்ணிட்டான். இதனாலே பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த சைக்கோ கில்லரை பத்தின தகவல் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் பரிசு தரதா சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப கடைசியா அந்த ஆள் யாரை கொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி பிளான் போர்டு தான். அவன் ஒருவேளை அவங்க பழைய பகைய மனசுல வச்சுட்டு தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு வரான். கடைசியா ஒரு நபர் இருக்காரு, அவரை தான் அவன் கொலை பண்ண போறான்னு சொல்லிட்டு அந்த நபரோட போட்டோவையும் காமிக்கிறாங்க. அந்த வயசானவர் ஆசிரமத்துல சேர்த்தாரு இல்லையா, அவர் தான் இந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ண போறதா நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சைக்கோ கில்லர் அவரோட போட்டோ வச்சு தான் தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த வயசானவரை தேடுறதுக்காக அவங்களோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு போயிட்டு வீட்டுல நைட் நேரத்துல போயிட்டு திறந்து பார்த்தா அவங்களோட பையன் அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த வயசானவரை காணாம். எங்கடா போன கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திக்கிட்டே அந்த பக்கம் வரான். அந்த வயசானவர் இந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு பக்கம் பீடி, அவருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் அதையும் பிடிச்சுக்கிட்டு ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு மனுஷன், சீரியஸ்னஸ் தெரியாம. இந்த பக்கத்துல அந்த சைக்கோ கில்லர் சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வயசானவர் எங்க போனான்னு தெரியாம அவர் குழப்பத்துல இருக்கிறாரு. கடைசியா அவனை கொலை பண்ணணும் சொல்லி ஒரு பக்கம் வெறியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த வயசானவர் இருக்காரு இல்லையா, அவர் எங்க காமிக்கிறாங்க, ஆசிரமத்துல இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. அவர் கூட இந்த அஜய் கிருஷ்ணா இருக்காரு இல்லையா போலீஸ் ஆபீசர், அவரோட நாய் அவர்கிட்ட தாங்க இருக்குது. சோ இந்த நாய் இங்க அனாத ஆசிரமத்துல வந்திருக்குது. சோ இந்த வயசானவர் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. போன்னு சொன்னா கூட இந்த வயசானவர் விட்டு போக மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல செவரெல்லாம் எகிரி குச்சி அனாத ஆசிரமத்துல இருந்து வெளியே ஓடி வந்துட்டாரு. போதாத குறைக்க அந்த நாய் வருது, விரட்டி விட்டாலும் போகல, கூட்டிட்டு வந்து ஒரு டாடா ஏசி வேன்ல கட்டி விட்டுறாரு. இனிமே நீ எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வயசானவர் ஜாலியா அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. எதுக்காகனா சரக்கு அடிச்சுட்டு போலான்னு சொல்லி தான் வந்திருப்பாரு. ஒரு டாஸ்மார்க்குள்ள போறாரு. அதே இடத்துல அந்த சைக்கோ கில்லர் இவரோட போட்டோ வச்சு கிருஷ்ணமூர்த்தி எங்க இருக்கன்னு கேட்டும்போது முன்னாடி தான்ப்பா இருக்கன்னு சொல்லி அவரா வாண்டடா வந்து நின்றுட்டு இருக்காரு. இந்த சைக்கோ கில்லருக்கு அடிச்சது ஜாக்பாட்டு, நாம தேடிக்கிட்டு இருக்காரு இவன் தான் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி மாஸ்க் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. வயசானவர் உனக்கு என்ன கொரோனாவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ கில்லர் வாழைப்பழத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு ஆர்டரா. ஏன்னா கொலை பண்ணிட்டு வாழைப்பழத்தை வாயில சொருவார் இல்லையா, அதுக்காக வாழைப்பழத்தை ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த பெரியவருக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நான் என்னப்பா பெரிய தப்பு பண்ணேன், என் மருமக பின்னாடி கொஞ்சம் தட்டி விட்டுட்டேன், இது ஒரு தப்பா, மருமனாக்க எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் பண்ண தப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே இடத்துல அந்த டிவில பெண்களுக்கு நிறைய குற்றங்கள்லாம் நடக்குது நிறைய சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த பெருசு ரிமோட் எடுத்து உடச்சு விட்டுறாரு. அங்க இருக்கிற டாஸ்மார்க்ல இருக்கவங்க அந்த பெருசை பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிக்காதீங்க இவருக்கு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அதுக்கான காசெல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியே வராரு. சில இடத்துல வாந்தி எடுக்கிறாரு. அந்த வாந்தியுமே இந்த சைக்கோ கில்லர் தான் கழுவி விடுறான். எனக்காக எல்லாத்தையும் பண்றேன், யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வா உனக்கு ஒரு நல்ல இடத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில போயிட்டு அப்படியே லெமன் சோடா இருக்கான்னு கேட்டுட்டு பிளேடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா உடம்ப கிழிக்கிறதுக்காக பிளேடு தேவைப்படுது இல்லையா. அந்த கடையில பிளேடு இல்ல. சரி ஷார்ப்பான கத்தி ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதுவுமே கிடையாது. இந்த பேசிட்டு திரும்பி பார்த்தா அந்த பெருசு உட்கார்ந்து இருந்த இடத்த விட்டுட்டு ஒரு பஸ்ல
போயிட்டு ஏறிக்கிச்சு. சோ அதே பஸ்ல இந்த சைக்கோ கில்லர் ஓடி போய் ஏறா. யோ பெருசு, உன்னை எதுக்கே உட்கார வச்சா, எதுக்கே இந்த மாதிரி ஓடி வந்து ஏறன்னு சொல்லி கேட்டா, ஆமா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பக்கத்துல போயிட்டு உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை சில்மிஷன் பண்றது இப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க கண்டக்டர் வந்துட்டு அடிக்கிறதுக்காக வராரு. ஏன் வயசான காலகட்டத்தில் கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காரு. இப்படி அந்த பெருசுக்கு பின்னாடியே இந்த சைக்கோ கில்லர் உட்காந்துருக்கான். அந்த பெருசு சின்ன சின்ன பொண்ணுங்களை எல்லாம் டச் பண்றது சில்மிஷன் பண்றதுன்னு வேலையை அந்த பஸ் நைட்டு முழுக்க ஓடுது. நைட்டு முழுக்க இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல போலீஸ்காரங்களுக்கு இந்த வயசானவரோட போட்டோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் தான் கடைசி அந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ண போறான். சோ எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நம்ம அஜய் போலீஸ்கார் இருக்காரு இல்லையா, அவரோட நாய் இந்த பெருசு அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது விளையாடிட்டு இருக்கிறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ என்னோட நாயுமே அவங்கிட்ட தான் இருக்கு. சோ பெருசும் கண்டுபிடிக்கணும், அந்த நாயையும் கண்டுபிடிக்கணும், ஒரே கல்லுல ரெண்டு மகன் சொல்லி போலீஸ்காரங்க தீவிரமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பஸ் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் போய் இறங்கிட்டாங்க. இப்போ அதுல நம்ம லூக் ஹீரோவோட காதலி ஒருத்தி இருக்கா. இப்போ அந்த சைக்கோ கில்லர் இருக்கான், கண்டக்டர் இருக்காரு, டிரைவர் இருக்காரு. இப்படி இந்த வயசானவரோட சேர்த்து ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பொண்ணோட முதுகுல அப்பப்ப கை வைக்கிறா. அந்த பொண்ணு திரும்பி திரும்பி பாக்குது. ஒண்ணு இல்லமா தெரியாம பண்றதுன்னு சொல்லி இந்த கிழவன் பயங்கரமான சில்மிஷன் எல்லாம் பண்றான். அப்படியாடா கிழவான்னு சொல்லிட்டு பின்னாடி இவரை மறைச்சி வச்சிருக்கான். அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுக்கிறான். அந்த பொண்ணு கை வச்சு முன்னாடி அப்படியே கொண்டு வரான் பேட் டச் பண்றதுக்காக. அப்ப அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து இந்த கிழவன் மூஞ்சில அடி அடின்னு அடிச்சிடறான். பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சதுல அந்த ஆள் அப்படியே கண்ணெல்லாம் எரிச்சல கத்த ஆரம்பிச்சிட்டான். பின்னாடி வேற அந்த சைக்கோ கில்லர் இருக்கான் இல்லையா, அவனோட கண்ணிலும் கொஞ்சம் பட்டிருக்கும். சோ அவனு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. கண்டக்டர் பார்த்துட்டு உனக்கு வேணும்டா கிழவா, சும்மா இல்லாம நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து எல்லா பெண்களும் இதே மாதிரி தான் ஏன் பண்றான் அந்த கிழவன், சரியா பண்ணமா அப்படின்னு சொல்லி கண்டக்டர் ஒரு பக்கம் சொல்லிட்டு விட்டாரு. அந்த கிழவன் அப்படியே படுத்த படுக்கையா இருக்கான், எந்த ஒரு அசைவுமே இல்ல. கண்டக்டர் பார்த்துட்டு ஏஞ்சு வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு செக் பண்ணும் போது தான் தெரியுது இந்த வயசான கிழகட்ட போய் சேர்ந்துருச்சு. ஆல்ரெடி அவருக்கு அந்த பிரச்சனை வேற இருக்கு இல்லையா. பெப்பர் ஸ்ப்ரே அடிச்ச உடனே பாடி தாகல போய் சேர்ந்து பிடிச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு வேற ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த சைக்கோ கில்லர் கண்ட முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கிழமை இறந்து போயிட்டு தான் நினைச்சு அந்த பொண்ணு பயங்கரமா அழுகுது. எல்லாரும் அழுகாதமா பாத்துக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இந்த சைக்கோ கில்லருக்கு வேற ஐயோ நான் கொல்ல வேண்டியது இவ கொண்டுட்டாலே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டக்டர் கிட்ட இந்த பொண்ணு தான் பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சுட்டா, இவ தான் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. டிரைவர் வண்டியை நிப்பாட்ட சொல்றாங்க. என்னையா நடந்துச்சு சொல்லி கேட்டா அந்த கிழமை செத்து போயிட்டா, இவன் தான் பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடவான்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு வேற அண்ணா போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாண்ணே, ஏதாவது பிரச்சனை ஆயிடுனா அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா. என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. வீட்டுல இருந்து வேற போன் வந்துருச்சு. எங்கம்மா இருக்கன்னு சொல்லி அந்த பாட்டி கேட்டா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன், நாளைக்கு தான் வருவேன்னு பொய் வேற சொல்லிட்டா. அந்த பெப்பர் ஸ்ப்ரே கையில வச்சிருக்கலமா அதுதாமா சேஃப்டி உனக்கு அப்படின்னு அந்த வயசான அம்மா பாட்டி சொல்லுது. இத அவுட் ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப முக்கியம் இது அப்படின்னு போனை கட் பண்றாங்க. என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம இவங்க இங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த போலீஸ்காரங்க அந்த அனாத ஆசிரமத்துல வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் செவரேகர் குதிச்சு ஓடிட்டாரு, எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கியிருந்த ரூம் எல்லாம் பார்த்தா இந்த அரை குறையுமா வர புக்குகள் எல்லாம் படிப்பார் போல இருக்கு. அதுல சில புக்ஸோட டீட்டெயில் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காரு. மாமியும் காமியும் சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பாரு போல இருக்கு. இப்படி போலீஸ்காரங்க ஒரு பக்கம் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல இப்ப அந்த கொலை நடந்த இடத்த காமிக்கிறாங்க. இந்த வயசான டெட் பாடி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அந்த சைக்கோ கில்லர் இருக்காரு இல்லையா, நான் இதை பாத்துக்கிறேன், இந்த டெட் பாடி என்கிட்ட கொடுங்க, பாவம் இந்த பொண்ணு கஷ்டப்படுறா, இதை எடுத்துட்டு போயிட்டு நான் டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்காக நீங்க என்ன சும்மா டெட் பாடி மட்டும் கொடுக்க கூடாது, 5 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்றான். ஆனா கண்டக்டர் கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, ஒரு 6000 ரூபாய் மட்டும் கொடுக்குறாரு. ஏன்னா டிரைவருக்கு வேற கல்யாணம் வேற நடக்க போகுது இல்லையா. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கொலைன்னு இது மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் போடுவாங்க, கல்யாணம் நின்னுடும் அப்படிங்கறதுக்காக பயந்துகிட்டு இந்த பணத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. அவன் சரின்னு சொல்லிட்டு போற வழியில நல்ல இடமா பார்த்து இறக்கி வரேன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சீனை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இந்த பஸ்ஸோட ஓனர் இங்க போன் பண்ணி இருக்கிறாரு. பஸ் சீக்கிரமா எடுத்துருவாங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி எதுக்கோ பஸ் வர வச்சிருக்காங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு பஸ் திரும்ப எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு திருவிழா நடக்கிற இடம் வழியா பஸ் போகுது. நிறைய பேர் பஸ்ஸை கை காட்டி நிப்பாட்டுறாங்க. ஆனா விண்டோ சீட்டை எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. யாருக்கு தெரியாத மாதிரி யாரையுமே ஏத்தாம நல்லபடியா வெளியே வந்துருது. ஆனா இப்ப கடைசியா யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. வண்டியை நிறுத்தாத போய்கிட்டே அப்படின்னு சொல்றாங்க. வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனோட காதிலே கண்டுபிடிச்சு தான் இங்க தேடிட்டு வந்திருக்கிறான். ஒரு வழியா பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி பஸ்ஸை நிப்பாட்டி பஸ்ஸுக்குள்ளே ஏறிடுறாரு. ஏறி வந்து பார்க்கும்போது தான் இந்த பொண்ணு பயத்துல நின்றுகிட்டு இருக்கிறா. அழுகு செய்யறா. என்னடி ஆச்சு, ஏண்டி அழுகுற அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கும் போது தான் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டா
கேட்டா இந்த டெட் பாடி நம்ம சைக்கோ கில்லர் எடுத்துக்கிறா இல்லையா, சோ இவன் தான் அந்த சைக்கோ கில்லர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அதே இடத்துல ஹீரோ இத பாரு, இந்த டெட் பாடி எப்படி கொடுக்கலாம், ஒருவேளை இவனா சைக்கோ கில்லரா இருப்பான், ஒருவேளை இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே போலீஸ்ல மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டிரைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வேலையே வேணாடா சாமி, நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வண்டியை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை விட்டினா எல்லாரும் தான் மாட்டுவோம்னு சொல்லும்போது, நான் ஒன்னும் அந்த கொலையை பண்ணலையே, அந்த பொண்ணு தானே கொலை பண்ணா, அவ தான் மாட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னோட காதலி எந்த பிரச்சனைக்கும் மாட்டக்கூடாது, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ கில்லர் வேற அந்த டெட் பாடியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டு நீ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டா, இந்த பொண்ணுக்காக தான் நான் எல்லாத்தையும் செய்யறேன், பாவம் அந்த பொண்ணு அதுக்காக ஒரு 6000 ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 6000 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான் அப்படின்னா இதை விட பெரிய பெரிய ரிஸ்க் எல்லாம் அவன் எடுத்திருப்பான், இவன் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. இது அந்த போனா போதும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா என்னையே நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இதுக்கு வேற வழிதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, பேசாம இந்த பணத்தை புதைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க. ஏற்கனவே புதைச்ச இடத்துல திரும்ப இந்த பணத்தை புதைச்சிட்டாக்கா யாருக்குமே டவுட் வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்காவா ஒரு ஐடியா கொடுத்துறா. காதலியுமே இப்ப பழைய மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல டிரைவரோட கல்யாணம் பண்ணிக்க வேற பொண்ணு வேற அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன எடுத்து பேசுறதுன்னு தெரியாம அவரு ஒரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. போலீஸ்காரங்க வேற அந்த எகிரி குச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த நாய் இந்த போன இடத்த எல்லாத்தையும் வச்சு ட்ரேசர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இறந்து போன டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுல புதைச்சலாம்னு சொல்லி பிளான் பண்ணி சர்ச்சு கிட்ட யாரும் இல்லாத நேரமா பார்த்து வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த டெட் பாடி எடுத்துக்கிட்டு போறாங்க. சுடுகாட்டுக்கு போய் பார்த்தா 2 பேய்ங்க பறந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்து பயந்து போறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது பேய் இல்ல, போட்டோ ஷூட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஏற்கனவே புதைக்கப்பட்ட ஒரு சமாதி இங்க ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு டெட் பாடி இருக்குது. இந்த உதவாக்கார வெளியே இருந்தாலும் உதவ மாட்டான், உள்ளுக்குள்ள இருந்தாலும் உதவ மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம தமிழோ தாமஸ் தான் உள்ள டெட் பாடியா படுத்திருக்காப்ல. அப்படியே அந்த டெட் பாடிக்கு மேல புதைச்சலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சட்டை வேற கிழிஞ்சிருது. அந்த கிழவனோட பாடி மட்டும் போயிட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்க பணத்து மேல விழுது. அப்ப அந்த கண்டக்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த கிழவனோட நெஞ்சில பார்த்தா ஒரு சங்கு மாதிரி ஒரு பச்சை குத்தி இருக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, மனுஷன் தப்புன்னு எகிரி அந்த சவப்பெட்டிக்குள்ள விழுகிறாரு. அப்பதான் அப்பா அப்பான்னு சொல்லி கதறி அழுகிறாரு. என்னடா அப்பாவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்க இந்த கண்டக்டரோட நெஞ்சில வந்துட்டு ஒரு சங்கு ஒண்ணு பச்சை குத்தி இருக்கிறாரு. அதே சங்கு தான் இந்த பெரியவரோட நெஞ்சில பச்சை குத்தி இருக்கு. சோ இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. இந்த கண்டக்டரோட அவங்க அம்மா இறந்தப்ப அவங்க அப்பா தான் இவருக்கு ஆறுதலா இருந்திருப்பாரு. சோ அப்பா கூட இருந்திருப்பாங்க. அப்படி கோயில் கோலான்னு போயிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு ஒரு டாட்டா போடுறவர் இருப்பாரு. அவரோட ஞானத்துக்கு இது நாள் வரைக்கும் என் வாழ்நாள்ல இப்படி ஒரு டாட்டாவே நான் போட்டதில்ல, சோ அப்பாவும் பிள்ளையும் நீங்க ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சங்க 2 பேர் நெஞ்சிலுமே டாட்டா குத்தி இருப்பாரு. இந்த மாதிரி நான் இதுமே யாருக்கும் குத்த போறது இல்ல, குத்தனது கிடையாது, இது உங்களுக்காகவே கிடைச்ச கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி டாட்டாவை போட்டிருப்பாங்க. சோ அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம ராமேஸ்வரம் போன இடத்துல இவரை விட்டுட்டு நான் போயிட்டு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா கடைசி வரைக்கும் அப்பா வரல. சோ அப்படிதான் என் அப்பாவை நான் மிஸ் பண்ணேன். கடைசியா எங்க அப்பாவை இப்படியா நான் மீட் பண்ணணும், என் அப்பாவே நான் அடிக்க போனேனே திட்டினேன்னு சொல்லி பயங்கரமா கதறி எழுக்கிறாரு. என்னதான் ஏன் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டா எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெரியவரோட சட்ட பாக்கெட்ல இருக்கிற போட்டோ எல்லாம் எடுத்து எவிடன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லி எரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு பீடியே இருந்திருக்கு. அந்த பீடியை எடுத்து நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. பஸ்ஸோட ஓனர் வேற பஸ்ஸை எடுத்து வர சொன்னார் இல்லையா, என்னையா இவ்வளவு நேரம் ஆயும் வரக்கானு சொல்லிட்டு அவர் லொகேஷனை ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணா ஒரு சர்ச்சு கிட்ட நிக்கிறத காமிக்குது. யோ சர்ச்சு கிட்ட என்னையா பண்றீங்க, பஸ் நிப்பாட்டி போட்டுன்னு சொல்லி டிரைவருக்கு அடிச்சா, சார் பஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வேலை வச்சிருச்சு, ரெடி பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ வந்து பீடி குடிச்சாரு இல்லையா, அதுல கொஞ்சம் கொக்கைன்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால அவர் கொஞ்சம் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கிழமை இந்த வயசுலயும் எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கான்னு பாருங்க. இப்ப அந்த டெட் பாடியை பஸ்ல எடுத்து போட்டுருவோம், போகும்போது நல்ல இடமா பார்த்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல எடுத்து போறதுக்காக போறாங்க. இங்க அந்த அநாத ஆசிரமம் இருக்கு இல்லையா, அங்க இருந்து நம்ம கிழவனோட பையன் வந்துட்டு ஒருத்தர் சேர்த்தாரு. சோ அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்க அப்பா காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் எங்கெங்கெல்லாம் போவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல இந்த டெட் பாடியில எடுத்து போட்டுக்கிட்டு பஸ் எடுத்து கிளப்பி போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம சைக்கோ கில்லர் இருக்கா இல்லையா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான சைக்கோ குணம் வெளியே வருது. அப்படியே கையில ஏஞ்சி வெளியே வந்து எல்லாத்தையும் மிரட்டலான்னு ஆரம்பிக்கிறான். இத பாருங்கடா, அந்த டெட் பாடி என்கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போதுதான் இங்க இருக்கிற நம்ம ஹீரோ வேற பீடி குடிச்சிருக்காரு இல்லையா, அதனால அவரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. யோ சும்மா விளையாடாத, ஏன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அடிக்கலாம் சொல்லி அவன் ஓடி வருவான் ஒரு சுத்தியில எடுத்துக்கிட்டு. டட்டனா பிரேக் போட்டதால பொத்துனா அந்த சைக்கோ கில்லர் கீழே விழுந்து
விழுந்துருவான். அப்ப எதுக்குடா பிரேக் பட்டுன்னு சொல்லி கேட்டா பஸ்ஸுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்று இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் பிரேக் டவுன் ஆகி இந்த பஸ் போற வழியில இறக்கி விட்டுருன்னு சொல்லி எல்லாருமே ஏறுறாங்க. சோ அதுல ஏறும்போது ஒரு டீச்சர் ஒருத்தங்க ஏறி இருக்காங்க. அது யாருன்னா இந்த சைக்கோ கில்லர் கூட வேலை பார்க்குற ஒரு அம்மா. சோ அவங்க நீங்க என்னங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா இந்த பக்கமா ஒரு வேலையா வந்துன்னு சொல்லி இவரோட ஃபேஸ் கட்டி தெரிஞ்சு போச்சு. அதுல ஒருத்தவன் இந்த சைக்கோ கில்லர் கிட்ட கதை கேட்பான் இல்லையா, அவனும் அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறான் அந்த சின்ன பையன். சோ இப்படி எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. அது வரைக்கும் கம்முன்னு இருக்கான். திரும்பவும் சில நரக கதை கொலை கதை இப்படின்னு நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அந்த சைக்கோ கில்லரும். இப்படியே இப்படி போயிட்டு இருக்கு. பசங்களா ஒரு கட்டத்துல இறங்குறாங்க. அப்போ கதை சொன்னா இல்லையா, அந்த கதையை கேட்ட ஒரு சின்ன பையன் இருக்கா இல்லையா, மீதி கதையை நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். இப்ப திரும்பவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பஸ்ல இருக்கவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. ஒழுங்கா அந்த டெட் பாடியை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லனா சுத்தியில வச்சு எல்லாருமே இங்குமே கொடூரமான முறையில கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டுறான். இப்படி மிரட்டே இருக்க அந்த வழியா போலீஸ் ஜீப் ஒண்ணு போகுது. திடீர்னு சைக்கோ கில்லர் கீழே ஒளிஞ்சுக்கிறான். போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா சைக்கோ கில்லர் உள்ள இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூட நாமளும் போலீஸ்ல மாட்டிக்குவோம், கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி டிரைவர் யாருமே இல்ல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு வண்டி, அதனால தான் நிப்பாட்டி போட்டிருக்கோம் சொல்லி சும்மா நாள் போய் சொல்றாங்க. ஜன்னல் வெளியே உட்காந்துருக்க நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் அவர் அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரர் தான் வந்திருக்காரு. என்ன சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நீ என்னடா அங்க பண்ற, எப்பா உன்னை பார்த்தாலே எனக்கு ஆக மாட்டேங்குது, நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயமா சார் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி ஒரு சைக்கோ கில்லர் தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, நான் அவனை பார்த்திருக்கிறேன், நான் அவனை இப்பே கண்டுபிடிச்சு தருவான்னு சொல்லி கேட்டா இங்க இருக்கிற சைக்கோ கில்லர் முறைச்சிக்கிட்டு இருக்கான். நீ ஒண்ணு கண்டுபிடிச்சு தர வேணாம், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க இந்த ஆளை பாத்தியான்னு சொல்லி அந்த வயசானவரோட போட்டோ காமிக்கிறாங்க. இருக்கான்னு சொன்னாக்கா நம்மளுக்கு கல்யாணம் நடக்கான்னு சொல்லி இவங்க பயந்துகிட்டு, சார் இல்ல நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி இவங்களும் போய் சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்க வேற தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு மேல மேல கொஞ்சம் பயமும் வந்துருது. இப்போ இவங்க எல்லாம் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இவங்கள்ட்ட வந்து என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, அதே இடத்துல அந்த பொண்ணு வந்து அண்ணா அந்த சைக்கோ கில்லர் அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு, பஸ்ல ஆளை காணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி பண்ண அது வரைக்கும் சொல்லும்போது, நான் வெளியே வந்துட்டேன், அந்த கேப்ல அவன் எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்குன்னு இவங்க அந்த டெட் பாடியை மிஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ அந்த டெட் பாடி எடுத்துக்கிட்டு அந்த சைக்கோ கில்லர் எங்கே ஓடி போயிட்டான். இது போதாத குறைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு, என் பையனும் ஒரு சைக்கோ தான், அவன் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு சைக்கோ கில்லர்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடிச்சு 10,000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ தான் அந்த சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு தப்பு கணக்கு ஒண்ணு போட்டுட்டாங்க. சோ அதனால நம்ம போலீஸ்காரன் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் ஆயிடுச்சு. அதை நம்ம ஹீரோயினுக்குமே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. என்னடா இது உன் போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, உன்னை பேசாம பிடிச்சு கொடுத்துட்டா ஒரு 10 லட்ச ரூபாய் பணமாவது கிடைக்கும் சொல்லி டிரைவர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யோ இந்த பாரு என்ன ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்கார்ந்துகிட்டு நம்ம ஹீரோயின் அந்த டிரைவர் பஸ் கண்டக்டர் அவங்கள மட்டும் எல்லாத்தையும் காப்பாத்தி விடுறாங்க. அந்த சைக்கோ கில்லர் வேற அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டான், அதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவர் மட்டும் தனியா உட்காந்துருக்காங்க. அந்த பஸ் அங்க இருந்து கிளம்புது. அதே இடத்துல அந்த நாய் ஒண்ணு இருந்தது இல்லையா, அது இங்க தானா வந்திருக்குதுங்க. அந்த நாய் நம்ம ஹீரோ கூட நின்னுகிட்டு இருக்குது. அப்ப வந்துட்டு வீட்ல இருந்து ஒரு போன் கால் வருது. என்னன்னா உங்க அப்பா தான், நீ பேசாம வீட்டுக்கு வரியா, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வேற வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இப்படி பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கும் போது அதே இடத்துல இந்த ஷூட்டிங் வேன் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வேன் இந்த பக்கம் கிராஸ் ஆயிருக்கும். அப்போ அந்த வேன்ல இருந்து இறங்கி வந்து ஒரு ட்ரோன் கேமரா வச்சு சில ஷூட்டிங்ஸ் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க போயிட்டு ட்ரோன் கேமரா வச்சிருக்கீங்க, ஒரு நிமிஷம் கொடுங்க, ஒருத்தனை கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கில்லர் அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிருந்தா எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிருக்க முடியும், எனக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப நேரம். அப்படி ஒரு இடத்துல குப்பமேட்டுக்கு அந்த வேலை ஈர்த்துட்டு போறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ட்ரோன் கேமராவை கொடுத்துட்டு திரும்ப போயிட்டு அங்கிருந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. வண்டி எடுத்துட்டு கிளம்பினா பார்த்தா அந்த வண்டி வேற ஒருத்தவன் தான். சரி நடந்தே போலாம் சொல்லிட்டு ரெடியா இருக்கும்போது இப்பதான் அந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு இருக்கா. இந்த மாதிரி போஸ்டர் வந்துட்டு பாத்துருக்காங்க. இந்த போஸ்டர்ல இருக்கிற ஆள் தான் நம்மள்ட்ட ட்ரோன் வாங்கினா, இவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் புருஷ வேற நிறைய கல்யாண கடன் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவனை தூக்கி போடணுங்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவை தூக்கி வேனுக்குள்ள போட்டுக்கிட்டு ஜாலியா அவங்க போயிட்டு இருக்காங்க. 10 லட்ச ரூபாய் பணம் கிடைக்க போகுதுன்னு நம்ம ஹீரோட சைக்கோ கில்லர் நாளடா சைக்கோ வேற இடத்துல இருக்கான், வாடா அவனை நான் பிடிச்சு கொடுக்குறேன், 10 லட்ச ரூபாய் பணத்தை கூட நீங்களே எடுத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு கட்டத்தில் அந்த சைக்கோ கில்லர் அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்கார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அஜய் கரெக்டா அவரை விட்ட வந்துடுறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வழி ஒன்று கேட்டிருக்கிறாரு. சோ இந்த இடத்துல தான் அந்த சைக்கோ கில்லர் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. சோ அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட போட்டோவையும் நம்ம சைக்கோ கில்லர் கிட்ட காமிக்கிறான். இவனா பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அந்த இடத்துக்கான வழியை மட்டும் அனுப்பிச்சு விட்டுறாரு அந்த போலீஸ்கார். இந்த பக்கத்துல குரூப் எல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த பஸ் ஓனர் இருந்தார் இல்லையா, அவரோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு
வந்துருச்சு, இவன் என்னோட ஸ்டூடெண்ட் தான், இவனோட போட்டோவை ஏன் இப்படி போட்டிருக்காங்க சொல்லி கூட இருக்கவங்களாம் கேட்டா யார் எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. சோ இவனா கூட இருக்கலாம், இவனை பிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த வேன்ல நம்ம ஹீரோவை கடத்திட்டு போறாங்க இல்லையா, ஹீரோ கையை காமிச்சிருப்பாங்க, சார் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. சார் நான் அந்த ஆள் அங்கதான் போறான் அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கார் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த வாதியாரும் பிடிச்சிடறாரு. இந்த வேன்ல இருக்கிறவங்க இது பாருங்க, நாங்க தான் இவனை ஃபர்ஸ்ட் பார்த்தோம், 10 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தான் சொந்தம், தயவு செஞ்சு விட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. யோ அப்படிலாம் விட முடியாது, இது எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, யோ யாரு கூட வேணா நான் வரையா, என்னை வச்சு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா எடுத்துக்கங்க, எனக்கு ஒரு 2% மட்டும் கமிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே இடத்துக்கு அந்த போலீஸ்காரர் அஜயுமே வந்துடுறாரு. வந்தவொடனே யோ சைக்கோ கில்லர் இங்க தான் இருக்கானா, எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. எல்லாரும் நவருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கூட சில பேர் என்ன பண்றாங்க, இவங்களை நாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை எங்கிட்ட தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அவனை ஒரே அடி இந்த போலீஸ்காரர் அடிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அந்த நாய் இவரு கூட தானே இருக்கு, சோ இந்த நாயை அஜய்க்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அங்க ஒட்டி இருக்க போஸ்டரை பார்த்துட்டு அந்த நாயை கொண்டுடுவேன், எல்லாரும் எட்டைய போங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜீப்பை எடுத்துக்கிட்டு போலீஸ்கார ஜீப்பை எடுத்துக்கிட்டு நேரா அந்த குப்பமேட்டுக்கு போயிடுறாரு. நாயை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அங்க இருக்கிற அந்த சைக்கோ கில்லர் என்ன பண்றான்னா, அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு பிளேடால கிழிச்சு அவனோட வாயில அந்த வாழைப்பழத்தை சொருவுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போயிடுறாரு. சில குரங்கு வித்தைகள்லாம் நம்ம ஹீரோ காமிக்கிறாரு. கராத்தல எனக்கு தெரியும்டா, அவனை நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லாம் காமிச்சிட்டு இருக்க. இப்ப சைக்கோ கில்லர் கையில ஒரு சுத்தி இருக்கு, அந்த சுத்தி எடுத்துட்டு வந்து அடிக்க வருவான். அவனை ஒரே அடி நம்ம ஹீரோ அடிச்சிருவாரு. அடிச்சு ஜெயிச்சிருவாருன்னு பார்த்தா கடைசி நம்ம ஹீரோ பயங்கரமா அடிவாங்க அந்த சைக்கோ கில்லர் கிட்ட. அடி புரட்டி போட்டு எடுத்துருவான் அவன். கடைசியா அந்த சைக்கோ கில்லர் இவனோட கழுத்துல ஒரு சங்கிலியை போட்டு இழுத்து அங்க ஒரு பொக்லைன் வண்டி ஒன்று இருக்கும், அந்த வண்டியில போட்டு இவரை தூக்க மாட்டி சாகடிக்கிறதுக்காக பிளான போடுவான். ஆனா சரியான நேரத்துக்கு இந்த பஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பக்கமா வந்துருவாங்க. ஏன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் சண்டை நடந்தது இல்லையா, அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல அந்த வழியா பஸ் போகும்போது. சோ அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, திரும்பி இந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ தொங்கிட்டு இருந்தார் இல்லையா, சோ பஸ் டாப் மேல நின்னதால ஹீரோ அதுல கால் வச்சு கொஞ்சம் பழிச்சுக்கிறாரு. ஹீரோயின் போயிட்டு அவங்கள கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருக்க. இந்த கட்டத்துல நம்ம கண்டக்டர் இருக்காலே, எங்க அப்பாவோட டெட் பாடியை கொடுத்துரு, நான் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போறேன், அதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனையுமே போட்டு அந்த சைக்கோ கில்லர் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டிரைவருமே பயங்கரமா போயிட்டு அடி வாங்குறான். அடி வாங்கினது மட்டும் இல்லாம டிரைவரோட பாயிண்ட்ல ஒரே அடி, ஏண்டா உனக்கு கல்யாணத்துக்கு கூட கூட்டினேடா, அதுக்காவது அந்த இடத்துல அடிக்காம இருந்திருக்கலாம், எனக்கு வாழ்நாள் முழுக்க கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பிளான் போட்டியடா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் இறங்கி வரலாம். ஹீரோயின் கிக் பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, சோ பயங்கரமா நின்றுட்டு இருக்க. சைக்கோ கில்லர் ஒரு பக்கம் மிரண்டு போறான், அடிக்கிறதுக்காக அந்த சுத்தி எடுத்துட்டு வருவான். அப்படியே அந்த சுத்தியை டக்குன்னு கேட்ச் பண்ணுவாங்க, எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க. கடைசியா பார்த்தா சுத்தியை திரும்ப அடிக்க வரும்போது கையால தடுப்பா, கையில பயங்கரமான வலி இருக்கும், கண்ணத்துல போட்டு பளிச்சுன்னு சைக்கோ கில்லர் பயங்கரமா அடிப்பான். அடி வாங்கிட்டு இவ சிரிச்சுக்கிட்டு இருப்பா, இவ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இவ சைக்கோவா இல்ல அவ சைக்கோவான்னு சொல்லி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க. அந்த பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று இருந்தது இல்லையா, அதை எடுத்து சைக்கோ கில்லர் மூஞ்சில சும்மா நச்சுக்குன்னு அடிப்பான். அப்பதான் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து அவனை ஒரே அடி போய் பொத்துன்னு விழுகுவான். அவன் அங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கட்டி போட்டுருவாங்க. இந்த வயசானவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக அவங்களோட பையன் இருக்கா இல்லையா கண்டக்டர், சோ அவன் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறான். சைக்கோ கில்லர் கிட்ட இருக்கிற வாழைப்படத்தெல்லாம் வச்சு படைச்சு அங்க இருக்கிற அட்டை மட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு நம்ம வயசானவரை எரிச்சு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அங்க இருந்து எல்லாரும் போவாங்க. கட்டி போட்ட சைக்கோ கில்லர் அங்கேயே இருப்பான். சோ அவன் என்ன பண்றான்னா, இவங்க போனதுக்கு அப்புறம் கட்டெல்லாம் அவுத்துட்டு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த டெட் பாடியை விடக்கூடாது, ஏன்னா இவனோட வெறியை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக அந்த டெட் பாடி அப்படியே இழுத்துட்டு வருவான். இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆகுது. திரும்பவும் போலீஸ்காரங்களை எல்லாரையுமே போயிட்டு நம்ம ஹீரோ அந்த டீம் எல்லாத்தையும் கூட்டு வந்திருப்பாங்க. இவன் அந்த சைக்கோ கில்லர், நான் இல்ல அந்த சைக்கோ கில்லர்னு காமிச்சு விட்டுறான். சோ இப்ப அந்த சைக்கோ கில்லர் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க திரும்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. சைக்கோ கில்லர் பிடிச்சு கொடுத்த இவர் உண்மையாலுமே நிரபராதி தான், ஆனா போலீஸ்காரங்க தப்பாவே இவரை சைக்கோ கில்லர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரோட பெருமையெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாட்டுக்காக நான் நிறைய நல்லதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அதே இடத்துல நம்ம கண்டக்டர் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டே இருப்பாரு. அவங்க அப்பா அவரோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக சில பூஜைகளை செய்யறதுக்காக வழக்கமா வர இடத்துக்கு வராங்க. அப்போ ஒரு பையனோட நெஞ்சில பாக்குறாங்க, அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் போட்டிருக்க அதே சங்கோட டாட்டாவுக்கு பச்சை குத்தி இருக்கும். கூட அவங்க அப்பாவும் போவாங்க, அவரோட நெஞ்சிலும் இதே மாதிரி டாட்டா குத்தி இருக்கும். அடா பாவீங்களா, இல்ல அது என்னோட அப்பா தான், அவர் இறந்து பண்ணவர் என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க. அந்த டாட்டா போடுறவரை திரும்ப நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஆளுக்கு போட தெரிஞ்ச ஒரே டாட்டோ இந்த டாட்டோ மட்டும் தான். வரவன் போறவன் எல்லாருக்கிட்டையும் நெஞ்சில இது உங்களுக்காகவே கடவுள் கொடுத்த வரம், இது மாதிரி நான் யாருக்கும் போட்டதில்ல, இனிமே போட போறதும் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இதே டாட்டாவை தான் போட்டு கொடுத்துருக்கான். இது தெரியாம நம்ம கண்டக்டர் அவர் தான் என்
அப்பா அவருக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுட்டாரு போல. இருந்தாலும் மனசை தேத்திக்கிறாரு, அல்ல அவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு போயிட்டாரு. இப்ப திரும்பவும் அந்த படத்தோட ஆரம்பத்துல அந்த சைக்கோ கில்லர் கொலை பண்றதுக்கான மோட்டிவ் என்னன்னா, அவங்க அப்பா 90s காலகட்டத்தில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்தார் இல்லையா, அவரை வேலை பார்க்குற இடத்துல கூட ஒரு 4 பேர் தங்கி இருந்தாங்க. அவங்க தான் இப்ப இந்த சைக்கோ கில்லர் தேடி தேடி கொலை பண்ணிருப்பான். இந்த 4 பேர் தான் இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா குமார் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் லீவ் முடிஞ்சு வீட்டுக்கும் போயிருப்பாரு சனி ஞாயிறு. சோ திரும்ப வரதுக்குள்ள கூட ரூம்மேட்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த ரூம்ல நிறைய எலி தொல்லைகள் இருக்கிறதால எலி பெஸ்ட் எல்லாம் வச்சு அந்த எலியை பிடிக்கணுங்கிறதுக்காக நிறைய பிளான் எல்லாம் பண்ணிருப்பாங்க. வாழைப்பழத்துல சில எலி வேஷத்தை தடவி வச்சிருந்திருப்பாங்க. இவர் ஊருக்கு போயிட்டு திரும்ப மண்டே காலில் வந்திருப்பாங்க. ரூம்ல எல்லாரும் இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு பசிக்குதுன்னு சொல்லி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த புட்டுவை நல்லா சாப்பிடலாம்னு முடிவு பண்ணுவாரு. அப்ப டேபிள்ல வச்சிருக்கிற அந்த ஒரு வாழைப்பழம் விஷம் கலந்த வாழைப்பழத்தை எடுத்து புட்டுல கலந்து இவரு சாப்பிட்டு இருப்பாரு. சாப்பிட்ட ஆளு புட்டுக்கிட்டு போயிட்டாரு. இதனால அவரு இறந்து போயிருப்பாரு. அதனால அவங்க மனைவி இறந்து போயிருப்பாங்க. ஆனா இது தெரியாம அவனோட பையன் என்ன பண்ணிருப்பான், எங்க அப்பா இறந்ததுக்கான காரணம் அந்த இன்சூரன்ஸ் எங்க அப்பா கூட வேலை பார்த்த ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி இந்த 4 பேர்த்த கொலை பண்ணிருக்கான். அதுக்காக தான் வாழைப்பழத்துல விஷ ஊசியை செலுத்தி கொலைப்பும் பண்ணிருக்கான். வாயில வாழைப்பழத்தை வச்சிருப்பான். இப்படி தான் அப்பா ஒரு மறைய மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தின்னுபிட்டு செத்ததுக்கு பாவம் கூட இருந்த 4 பேர்த்த கொலை பண்ணிருக்கான் இந்த சைக்கோ கில்லர். அப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.